தொழுகுவாய் தவஞான தீபம் ஏற்றி தோத்தரிப்பாய் சகல நன்மை சுரூபி கண்டாய் முழுகுவாய் சிறு பொய்கைக்குள்ளே நீயும் முக்திவரன் அருகிருப்பாய் முச்சுடராய் தானே. அகத்திய சித்தர் எழுதிய பாடல். இந்த தொழுகுவாய் தவஞானம், தவம் இருந்து அவரை பற்றி கொண்டு ரட்சிப்பை அடைந்து கடவுளோடு நீ சேர்ந்து இணைந்து அவருடைய சாயலாய் மாறி அவரை தொழுது கொள்ளுகிறாயே, அந்த தொழுது கொள்ளும்போது ஞானம் எனும் தீபம் ஏற்றப்படுகிறது. உனக்கு ஞானமாகிய தீபம் ஏற்றப்படுகிறது. தோத்தரிப்பாய் சகல நன்மை, தோத்தரிப்பாய் சகல நன்மை அந்த சுரூபி கண்டாய். அந்த அதனுடைய உருவமாய் இருக்கின்ற அந்த கடவுளை நீ காண்கிறாய். முழுகுவாய் சிறு பொய்கைக்குள்ளே. இந்த சிறு பொய்கையினோட நமக்கு முதல்ல ஞாபகம் வருது, நம்ம சர்ச்சிலெல்லாம் பேப்டிசம் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பொய்கையை வெறும் பொய்கைன்னு சொல்லலாம். சிறு பொய்கைக்குள்ளே அப்படின்னா என்ன, ஒரு தண்ணியில் முழுகும்போது குளமாக இருந்தாலும் பெருசாக இருக்கும், ஆறாக இருந்தாலும் பெருசாக இருக்கும், கடலாக இருந்தாலும் பெருசாக இருக்கும். சிறு பொய்கை அப்படின்னு சொல்லும்போதே அது ஞானஸ்நானம் எடுப்பதற்கான ஒரு தொட்டியை குறிப்பிடுவதாக நமக்கு தோன்றுகிறது. அதனால் ஞானஸ்நானத்தை பற்றியும் சொல்லுகிறார் அங்கே. என்னென்ன, முழுகுவாய் சிறு பொய்கைக்குள்ளே நீயும் முக்திவரன். முக்தி என்றால் ரட்சிப்பு, முக்தி என்றால் காப்பாற்றப்படுவது, முக்தி என்றால் அவரை சென்று அடைவது. அந்த முக்தி பரன், அதற்கு பரனாகிய பரத்தில் உள்ள பரமேஸ்வரனாகிய அந்த கடவுள் முக்திவரன் அருகிருப்பாய் முச்சுடராய்த்தானே. முச்சுடர்னா என்னன்னு நம்ம முதலியே இதே அகத்திய சித்தர் பாடலில் பார்த்தோம். பிதாகுமாரன் பர்சாவி என்று மூன்றில் ஒன்றானவர் ஒன்றில் மூன்றானவர் என்று சொல்லுகிற அந்த திரித்துவத்தை சொல்லுகிற முச்சுடர், திரித்துவமான கடவுள், அவருக்கு அருகே சென்று விடுவாய். அவரை தொழுது கொள்வது, அவருக்காக நாம் மூழ்கி எழுவது. அந்த மூழ்கி எழுகிற ஞானஸ்நானம் என்பது மரணத்திலிருந்து, அதுதான் பைபிளில் நமக்கு சொல்லப்படுகிறது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. அதற்கு ஒரு சிறு பொய்கைக்குள்ளே என்று சொல்லும்போது அகத்திய சித்தர் திரித்துவத்தையும் ஞானஸ்நானத்தையும் ரட்சிப்பையும் சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கிறது.